ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः கலகே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஞ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி அன்பர்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் துருவ சரித்திரம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். துருவன் 36,000 வருடம் இந்த பூமியை பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு தோணித்து போரும் அப்படின்னு தோணித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணானாக்கி இந்த வாழ்க்கையானது என்ன அப்படின்னு கேட்டாக்க இதம் விஸ்வம் அவித்யா இந்த இந்த உலகத்தை அஞ்ஞானத்தினால என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க கிளிஞ்சல் பார்க்குறோம் இல்லையா, அதை வெள்ளின்னு நினைக்கிறோம். ஒரு கயிறை பார்த்தாக்க பாம்புன்னு தோன்றுறது. அதான் சொல்கிற அவித்யா ரச்சித்த ஸ்வப்ன கந்தர்வ நகுராபமம் அப்படின்றார். அதாவது பகலில் விழித்து கொண்டு இருக்கிறப்பயே என்ன தோன்றதுனாக்க ஒரு நகரம் தோன்றது இல்லையா, சொப்பனத்தில் பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி தான் இதெல்லாம் மாயையினால் ஏற்பட்டது. ஆத்மனி மாயா ரச்சித்தம், ஆத்மாவால் இதெல்லாம் ஆத்மா இதெல்லாம் இந்த மாயை மூடிட்டுருக்கு. மாயையினால் என்ன தோன்றதுனாக்க இதெல்லாம் வெள்ளி கிளிஞ்சல் வெள்ளியாக தெரியறது, கயிறு பாம்பாக தெரியறது, எல்லாமே பகல்லே பார்த்தா ஒரு பெரிய பட்டணம் இருக்கிற மாதிரி தெரியறது. எல்லாமே அஞ்ஞானத்தினால இருக்கிறதுனால மாயையினால் இந்த லோகம் நம்மளுக்கு அப்படி தெரியாதுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறான்னாக்க ஆத்மஸ்திரீ தன் மனைவி மக்கள் புத்திரன் நண்பு எல்லாத்தையும் விட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் அபத்திய சுகிருதகா தன்னோட ரொம்ப வேண்டியவர்கள் அவர்களையும், அதுக்கப்புறம் தன்னோட சைன்யம், அப்புறம் கஜானா ருத்தகோஷம் அந்தப்புறம் தன்னோட அந்தப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா விளையாட்டுகளையும் விட்டுட்டு என்ன பண்ணான்னா பத்ரிகாசிரமத்துக்கு போனான்னா துருவன். ஏன்னாக்கு இந்த லோகம் ஒரு நாள் வாழ்ந்தாச்சு போரும், இனிமேல் நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னாக்கா தன் மனைவி மக்கள் வீடு வாசல் பணம் எல்லாத்தையும் விட்டுட்டு பத்ரிகாசிரமம் போனார். அங்கே போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே ஆசனம் போட்டு சுவாசத்தை அடைக்கணும் உட்காந்தான். அப்போது பகவானோட விஷ்ணு பாஷிதர்கள் நந்தன் சுனந்தன் அப்படிங்கிறவா அந்த விமானத்தில் வரா. அவளுக்கு பார்த்தா 4 சதுர்புஜவ் ஷியாமலவ் ஷியாமு கிஷோரவ், ரொம்ப சின்ன வயசில் இருக்கா, கர்ணியில் வண்ண ஷியாமசுந்தரனாக இருக்கா, எல்லாம் பார்க்குறதுக்கு செந்தாமரை கண்களை வச்சுட்டு இருக்கா, கையில் கதை வச்சுட்டு இருக்கா, நல்ல வஸ்திரம் அணிஞ்சின்னு இருக்கா, சுவாசசவ் கிரீடஹாரங்கத சாரு குண்டலவ் தேவப்பிரவரவ், அழகான குண்டலங்கள்லாம் தரிச்சிருக்கா. அவள் என்ன பண்ணுறான்னாக்கா இவருக்கு நமஸ்காரம் பண்ணி சொல்கிறா, நாங்கள்லாம் சுனந்த நந்தன் வந்திருக்கோம்ப்பா, உனக்கு க்ஷேமம் உண்டாகட்டும். நீ 5 வயசுலேயே பகவானை தபஸ் பண்ணி பார்த்த பகவானை தன்னோட ஸ்தானத்துக்கு ஒன்று அழைச்சிட்டு சொல்லியிருக்கார். அதனால் துர்வாஸ்தானம் அழைச்சிட்டு போகிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். எந்த ஒரு ஸ்தானத்தில் சப்தரிஷி மண்டலங்கள் இருக்கும், எல்லா நட்சத்திரங்களும் இருக்கும், அதுக்கு மத்தியில் இந்த ஸ்தானம் இருக்குப்பா, உன்னை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும் துருவன் நினச்சிட்டான், இல்லை எங்கள் அம்மா போயிட்டாளான்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறப்ப உங்கள் அம்மா ஆல்ரெடி போயாச்சுப்பா. அதாவது மனசுக்கு நினச்சிக்கிறான். துருவன் கேட்கல, எனக்கு இது மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்ததே எங்கள் அம்மா தானே, எங்கள் அம்மா என்ன ஆனாலோ தெரியலையேன்னு நினைக்கிறப்பே அவள் சொல்கிறா, கவலைப்படாதப்பா, உங்கள் அம்மா இது மாதிரி சத்புத்திரனை பெடுத்த நரகத்துக்கு அப்போவா, அவளும் வைகுண்டத்துக்கு தான் வராப்பா, அப்பா முன்னாடி போயிட்டு இருக்கா பார்த்தியா அப்படின்னு காமிச்சதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், அந்த விமானத்தை வலம் இந்த சுனந்தனருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டும் அவங்க இருந்த சில ரிஷிகளையே நமஸ்காரம் பண்ணிட்டும் அந்த விமானத்தில் ஏற போகிறப்ப அந்தகம் ஆக்கத்தம் அந்த இடத்துல யமதர்மராஜா அங்கே வரார்.
அவர் வந்து தன் சிரசை வந்து அவர் காலடியில் வைக்க அந்த சிரசை வந்து அவர் காலில் வச்சு விமானத்தில் துருவன் ஏறினார். ஏன்னா யமதர்மராஜாவுக்கு வந்து என்னன்னு கேட்டால் பாபிகளை பார்த்தா தான் கோபம் வரும் அவருக்கு. இது மாதிரி புண்ணிய ஆத்மாக்களை பார்த்தா தானே விழுந்து சேவிப்பார். சாதுக்களை பார்த்தாலோ பாகவதாவில் பார்த்தாலோ யமதர்மராஜன் சேவிப்பார். அவரோட சிரஸை தன் சிரஸை வந்து எப்படி வந்து பலி சக்கரவர்த்தி வாமன பெருமாளுக்கு காமிச்சாரோ திருவிக்கிர சுவாமிக்கு காமிச்சாரோ அதே மாதிரி தன் இந்த சிரஸை அப்படி காட்டுவார். உடனே அந்த பாகவதாலாம் அவர் திருவடியை அவர் சிரஸில் வச்சு மேலே போவார். அப்போ அந்த நேரத்தில் வந்து எல்லா வாத்திய கோஷங்களும் கேட்குறது, தேவர்கள்லாம் வந்து பூமாரி பொழியறா. அப்படியே போகிறப்ப எல்லாத்தையும் பார்க்குறான். துருவன் போகிறச்சே எல்லா கிரகத்தையும் பார்க்குறான், நவ கிரகத்தை பார்க்குறான், எல்லா லோகத்தையும் பார்க்குறான். அப்புறம் நேராக போய்ட்டு எந்த இடத்துல வந்து தன் ஒளியால் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துகிறாரோ அந்த ஒளி இருக்கிற இடத்துக்கு துருவன் இன்றைக்கும் அந்த விஷ்ணுவோட பதத்தில் துருவஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்துட்டு இன்றைக்கும் சப்தரிஷி மண்டலத்துக்கு மத்தியில் அவருக்கு சொல்லக்கூடிய சத்சங்கத்தில் இருந்துட்டு சத்கதைகளை கேட்டுண்டு பெருமாளை பூஜை பண்ணிட்டு இன்றைய பரியந்தம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் சொல்கிறார். இந்த சரித்திரத்தை பிரச்சேதசைகள்னு சொல்லக்கூடிய ராஜாக்களோட மத்தியில் சபையில் இந்த துருவ சரித்திரத்தை சொல்கிறார். யார் வந்து 5 வயசில் வந்து என் பேச்சை கேட்டுட்டு தபஸ் பண்ண போய் இன்றைக்கும் யாராலையும் அடைய முடியாத ஒரு உத்தமமான ஒரு ஸ்தானத்தை இந்த உத்தானுபாதனோட புத்திரனாக இருக்கக்கூடிய துருவன் அடைஞ்சான். அவன் அடைஞ்ச இடத்த இனி யாருமே அடைய முடியாது, அவன் ஒருத்தந்தான் அடைய முடியும். அந்த இடத்த யார் விரும்பினாலும் அந்த இடத்துக்கு யாராலையும் அணுகக்கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை இந்த குழந்தை 5 வயசுலேயே பகவானோட கிருபையினால சம்பாரிச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறார். இது சொன்னதுக்கப்புறம் கடைசியில் இதுக்கு பலசி சொல்கிறார். இது கேட்கறதுனால என்ன கொடுக்கும்னாக்கா தன்யம். இந்த துருவ சரித்திரத்தை கேட்கறதுனால நிறைய செல்வம் கிடைக்கும், தன்யம், யசஸ்யம் நல்ல புகழை கொடுக்கும், யசஸ் கொடுக்கும், ஆயுஷ்யம் நீண்ட ஆயுளை கொடுக்கும், புண்ணியம் ரொம்ப புனிதமானது இந்த சரித்திரம். அப்புறம் வந்து என்ன ரொம்ப மங்களகரமானது இது, சொர்க்கம் கூட கிடைக்கும். அப்புறம் வந்து திரவியம் ஒரு நிலையான ஒரு பதவி, சும்மா அடிக்கடி டெம்பரரிலாம் கிடையாது, நிலையான பதவி கொடுக்கும். சோமனசியம் நல்ல மனசுக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்கும். துரியோதனன் கேட்கறதுனாலேயே மனசு வந்து பக்குவத்தை அடைஞ்சிரும். அப்புறம் வந்து பிரசஸ்யம் ரொம்ப போற்றத்தக்க மனுஷனாக போவான். அப்புறம் அகமருஷனம் பாவங்களை போக்கக்கூடிய ஒரு சரித்திரம் இது. யார் இந்த சரித்திரத்தை வந்து அடிக்கடி ஸ்ரத்தையோடு கேட்கிறாரோ அவர்களுக்கு பகவான்கிட்ட பக்தி வரும், பக்தி பவேது. அதனாலேயே கிளேச சம்சேக சியாது. இந்த பக்தி வரதுனாலேயே அவர்களுக்கு வரக்கூடிய அந்த பாபங்கள், அந்த கிளேசங்கள், துன்பங்கள் எல்லாம் விலகிடும். யாரெல்லாம் வந்து மேன்மையை விரும்புகிறாளோ, அப்புறம் வந்து நல்ல ஒழுக்கத்தில் யார் இருக்கணும் இந்த மேன்மையை அடையணும். அதுக்கு என்ன காரணம்னாக்க ஒரு மேன்மையை அடையணும்னு சொன்னாக்க நல்ல ஒழுக்கம் இருக்கணும், இந்திரிய நிகிரகம் இருக்கணும், இந்திரியங்களை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். இதெல்லாம் இந்த சரித்திரம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறார். இதை வந்து அந்தணர்கள் சபையில் பிராதகா சாயம் காலையிலையும் மாலையிலையும் யார் பக்தியோடு இதை சரித்திரத்தை சொல்லணும் சொன்னாக்கா ரொம்ப விசேஷம். எப்பெல்லாம் சொல்லணும்னு கேட்குறப்ப அதுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார். பௌர்ணமாசியாம் சீனிவால்யம் பௌர்ணமியில் சொல்லலாம், சதுர்தசியில் சொல்லலாம், துவாதசி அன்னைக்கு சொல்லலாம், ஸ்ரவணே திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு சொல்லலாம். அப்புறம் நித்தியமே தினக்ஷியே பிரதிபாதே சந்தியா காலத்துலேயும் சப்தமிலையும் மாசப்பிறப்பு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் சங்கரமே அர்க்கதினேபிவா ஞாயிற்றுக்கிழமையில் தீர்த்தபாத பதாஸ்ரீயகா. யாருக்கெல்லாம் வந்து பகவான் தான் காப்பாற்றுறான், பகவான் தான் ரட்சிக்கு யார் இந்த சத்தோடு இருக்காளோ அவர்களுக்கு இந்த தினத்தில் ஊக்கத்தோடு சொல்லணும். அவளும் ஊக்கத்தோடு கேட்பா, நல்ல பயனை அடைவா அப்படின்றார். அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், யாருக்கு வந்து இந்த தத்துவம் புரியலையோ, சன்மார்க்கத்தில் யார் ஈடுபடலையோ அவர்களுக்கு இந்த கதையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த துருவன் விளையாட வேண்டிய வயசில் விளையாட்டு கருவிலாம் தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணா அப்படின்னாக்க மகாவிஷ்ணுவோட ஸ்தானத்தை அடையிறதுக்காக தபஸ் பண்ண போனானே. அப்படிப்பட்ட துருவச்சரித்திரம் விதுரா நான் உனக்கு சொன்னேன்ட்டு மைத்ரேயர் முடிக்கிறார். உடனே அந்த கேட்ட விதுரர் வந்து கேட்குறார் இந்த மைத்ரேயரை பார்த்து, ஏன்னா இந்த கதையெல்லாம் சொல்கிறது வந்து மைத்ரேயர் தான்.
அவர் கேட்குறார், சுவாமின் இந்த துருவ சரித்திரம் கதை கேட்டேன், ரொம்ப நன்னா இருக்குது, ரொம்ப அழகாக சொன்னேன், ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு 5 வயது குழந்தை, அந்த குழந்தை பகவானை அடையறதுக்கு தபஸ் பண்ணி நாரதரோட கிருபையினால் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தை அடைஞ்சிருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கதை. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னேன், என்ன அப்படின்னாக்க, இந்த கதையை பிரச்சேதசுகளோட சபையில் நாரதர் சொன்னேன்னு சொன்னேன். இந்த பிரச்சேதசுங்கிறது யார், என்ன என்ன யாகம் பண்ணினா, எதுக்காக நாரதர் அங்கே போனார், எதுக்காக நாரதரை இந்த கதையை அங்கே சொன்னார். ஏன்னா நாரதர் இது மாதிரி புண்ணியமான சரித்திரம்னா சொல்கிறான்னு சொன்னாக்க அந்த பிரச்சேதசுகள்லாம் உண்மையிலே பெரிய பாக்கியவான்களாக தான் இருப்பா. ஏன்னா நல்ல சத்சங்கம் கிடச்சிருக்கு. அதனால் எனக்கு நீங்கள் ஃபுல்லாக சொல்லுங்கோ, யார் இந்த பிரச்சேதசுகள் அப்படின்னு கேட்டதும் உடனே மைத்ரேயர் சொல்ல ஆரம்பிக்கிறார். விதுரரை கொண்டாடி சொல்கிறார், எப்பா இந்த பிரச்சேதசுகள்னு சொல்கிறதுலாம் துருவனோட வம்சத்தில் வந்த ராஜாக்கள் தான். துருவனுக்கு ஒரு பையன் இருக்கான், உத்கலன் அப்படின்னு பேர். அந்த உத்கலன் என்னன்னு கேட்டாக்க, அவன் அவன் அப்பா மாதிரி துருவன் மாதிரியே இந்த சிம்மாசனத்தில் ஆசையே கிடையாது. ஏன்னாக்கா ஜென்மனா உபசாந்தாத்மா நிசங்கா, பிறவி முதல்லேருந்து மன அடக்கம். இந்த உத்கலன்னு சொல்லக்கூடிய துருவனோட புத்திரன் பிறந்ததிலிருந்தே பிறவியிலேருந்தே மன அடக்கத்தோடு இருந்தான். பற்றற்று நிசங்கா, யார்ட்டையும் பற்றே வச்சுக்கல, பற்றற்று இருக்கான். சமதர்ஷனகா, எல்லார்ட்டையும் சமமாக பார்க்குறாராம். இவன் வேண்டியவன், இது வேண்டாதவன், இவன் நண்பன், இவன் எதிரி அப்படின்னு ஒரு பாகுபாடே இல்லாமல் ஒரு சமதர்ஷனகா, சமநோக்கத்தோடு எல்லாரையும் பார்த்தான் இந்த உத்கலன். எல்லாரையுமே லோக்கே விதத்தம் ஆத்மானம் ஆத்மனி விதத்தம் லோக்கம் ததர்ச சொல்கிறா. இந்த லோகத்தில் எல்லா இடத்துலையும் ஆத்மஸ்வரூபம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையுமே அந்த ஆத்மஸ்வரூபத்தையே தரிசனம் பண்ணினா இந்த உத்கலன்னு சொல்லக்கூடிய மகாராஜா. அதனால் என்ன எடுத்துனாக்கா, ஒரு காரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இந்த உத்கலனுக்கு கிடையவே கிடையாதாம். எப்போதும் சாந்தமாக இருக்கார், ஞான வடிவத்தோடு இருக்கார், எப்போதும் பிரம்மஸ்வரூபமாக இருக்கார், இப்போ தியானம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு அந்நியதாக ஒரு வஸ்து இருக்குங்கிற ஞாபகமே அவருக்கு இல்லை. ததா ஆத்மனகா அந்நியம் ந ஐக்ஷத, அதாவது தனக்கு அந்நியதாக ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இல்லவே இல்லை. அவர் நிலை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார் இந்த இடத்துல. ஜடாந்த பதிர உண்மத்த மூக்க ஆக்கிருதி. ஒரு அறிவீனன் எப்படி இருப்பான், ஜடம் மாதிரி இருக்கான். ஒரு ஜடம் எப்படி இருப்பான், அது மாதிரி இருக்காராம். ஒரு அறிவீனன் மாதிரி இருக்காராம். ஒரு குருடன் செவிடன் எப்படி இருப்பான், எதை பற்றி காதில் போட்டுக்க மாட்டா, எதையும் பார்க்க மாட்டா இல்லையா. ஒரு பைத்தியம், உண்மத்த மூக்க ஆக்குருதி. உண்மத்தன்னு சொன்னாக்க ஒரு பைத்திய நிலையில் ஒரு ஊமை மாதிரி அப்படியே இருந்துட்டுருக்கார். அவர் யாருக்கும் எதுலேயும் பட்டுக்க மாட்டார். இந்த உத்கலன்னு சொல்லக்கூடிய மகாராஜா எதுலேயும் பட்டுக்க மாட்டார். ஒரு அக்னி ஜுவாலை மாதிரி எரிஞ்சுட்டே இருக்கார், அப்படி தோற்றம் கொடுக்குறார் அவர். ஆனால் இந்த ஊர்க்காரெல்லாம் லோகத்துக்கு எல்லாரும் எப்படின்னாக்க, இந்த லோகத்துக்கு ஜனங்களுக்கு என்ன அப்படின்னா, எல்லாரும் காரியம் பண்ணுறப்ப ஒருத்தன் காரியம் பண்ணலாம் அவனை பைத்தியம்னு சொல்லுவான். எல்லாரும் ரொம்ப பேசுகிறப்ப நீ ஒன்றும் பேசலைன்னா ஊமன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் நம்ம ஏதோ நம்ம புத்தியை யூஸ் பண்ணி ஒரு காரியம் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கான் பார்த்தியா, எவ்வளோ புத்திவந்த வேலை செய்கிறான் பார்த்தியா, எவ்வளோ அறிவுன்னு வேலை செய்கிறான் பார்த்தியா அப்படின்ட்டு காரியம் பண்ணுறவளை தான் புகழ்மே தவிர, காரியம் பண்ணாதவளை இது பைத்தியம், இது ஜடம், இதுக்கு ஒன்றும் தெரியல, இது குருடு, இது செவிடு, எதை பற்றியும் கவலையே படலை, பைத்தியம் மாதிரி இருக்குது அப்படின்னு கொள்ளுவா இல்லையா. அதனால் எல்லாரும் அப்படி சொல்கிற அவர் ஜடம் உன்மத்தம் மத்வா அந்த வம்ச பிரியர்களும் மந்திரோடு பேசி, இந்த உத்கலன் லாயக்கு இல்லை, எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணிகிட்டே இருக்கார், அவர் நிலையிலேயே இல்லை, அவர் கண்ணை திறந்து பார்த்தா தான் லோகம் இருக்குன்னு தெரியும், இதை பார்த்தா பரபிரம்மம் ஜெகநாதன் சொல்லிட்டு எல்லாத்துலேயும் பகவானையாக பார்த்து ஆத்மஸ்வரூபத்தையே தலைச்சின்னு இருக்கார், அதனால் இவர் ராஜ்யம் ஆள்வதற்கு லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணனாக்க, அவர் இளையகுமாரன், துருவனோட இளையகுமாரன் இருக்கான் இல்லையா, வத்சரன் ஒருத்தன், அவனை ராஜாவை ஆக்கினார். ஆனால் உத்கலன் பெரிய மகாத்மா. நிறைய நினச்சி பார்க்கணும், அவ்வளோ சொத்து இருக்குது, துருவன் சம்பாரித்த சொத்து இருக்குது, அப்பேற்பட்ட ராஜா.
அவருக்கு புள்ளையாக பிறந்திருக்கார். ஏதோ ஒரு மகாத்மா விட்ட குறை தொட்ட குறைன்னா அந்த வீட்டில் பிறந்திருக்கார், அவ்வளோதான். எதை பற்றி இன்றைக்கே இப்போ இந்த டயத்தில் விட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பணக்காரனாக இருப்பாள். அந்த பணக்காரனுக்கு வந்து ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாமல் எதை பற்றி சிந்தனை இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்திருக்கும். நம்ம நினச்சிப்பா இந்த குழந்தை வந்து இவ்வளோ செல்வந்தனாக பிறந்திருக்கு, ஆனால் வந்து அதுக்கு புத்தி இல்லை, ஒன்றும் பேச மாட்டேங்குது, ஒன்றும் சரியாக பழக மாட்டேங்குது, ஏச்சும் ஊட்டினா தான் சாப்பிட்றது, சாப்பிடணுங்கிற எண்ணம் இல்லை. இதெல்லாம் மகான்கள் அப்படி தான் இருப்பா. மகான்கள்லாம் வந்து ஏதோ ஜென்மா கழிக்கணும், ஒரு ஜென்மா எடுத்து கழிக்கணும்னு இருக்கு. அதனால தான் வந்து ஏதோ ஒரு ஜென்மா எடுத்து அவருக்கு நிறையா புண்ணியம் ஜாஸ்தி இருக்கும். புண்ணியம் ஜாஸ்தி இருக்கிறதுனாலே ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பிறப்பா. சில பேருக்கு வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா அது கூட வேண்டாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஏழை வீட்டிலையே பிறப்பா. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அப்பா அம்மா நல்லா இருப்பா, ஆனால் அந்த குழந்தை வந்து கொஞ்சம் மாற்றுத்திறனாளியாக இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கும். அந்த குழந்தைய வந்து வச்சுக்கவும் முடியாது, தூக்கி போடவும் முடியாது இல்லையா, அப்படி இருக்கும். ஒரு சமயம் மகாபிரியவாட்ட ஒருத்தர் வந்தார், தன் அம்மாவை அழைச்சிட்டு நமஸ்காரம் பண்ணினார். பெரியவா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படி பார்த்தார். இது மாதிரி இது என்னோடய தாய், என்னோடய அம்மா வயசாகிடுத்து, புத்தி பேதலிச்சு, மனநோய் வந்துடுத்து. அதனால் என்ன ஆகிடுனாக்குன்னா ஆஃபீஸ் போயிட்டால் கதவை திறந்துட்டு எங்கேயோ போயிடுறா, யாராவது வந்து திருடன்லாம் வந்து சாமான் எடுத்துகிட்டு போயிடுறான், கேஸை ஆன் பண்ணி வச்சிட்றா, லைட்டை போட்டுடுறா, ரொம்ப புத்தி பேதலிச்சு போயிடுது. அதனால் என்னால் மேனேஜ் பண்ண முடியல. அதனால் மடத்தில் வந்து விட்டுடலான் இருக்கேன். ஓஹோ, மடத்தில் விடணுன்னாச்சு தோணித்த உனக்கு அப்படின்ட்டு உள்ளே போயிட்டார் பெரியவா. உடனே அவருக்கு என்ன அந்த சொன்னார் இல்லையா, தன் அம்மா வச்சு சொன்னார் இல்லையா, அவர் வந்து என்னடா அது பெரியவாளை வந்து சங்கடப்படுத்திட்டோமா, தெரியாமல் சொல்லிட்டோமா, தப்பாக பேசிட்டோமான்ட்டு அவருக்கு உறுத்த ஆரம்பிச்சிடுத்து. உடனே பெரியவா வந்ததுக்கப்புறம், பெரியவா உங்கள் மனசை நான் புண்படுத்திட்டேன், இது மாதிரி வந்து இன்னும் நான் பேசியிருக்கக்கூடாது, தெரியாமல் பேசிட்டேன், ஏதாவது எங்கள் அம்மா வந்து நான் இல்லாத சமயத்தில் ஏதாச்சும் தப்பாக பண்ணிடுவாள்னு பயம் வந்துடுத்து, அதனால தான் அப்படி பேசினேன் அப்படின்னு சொன்னேன். நானே வச்சுக்கிறேன் பெரியவா, பரவாயில்ல, நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவர் சொன்னார், மகாபெரியவா சொன்னார், அதெல்லாம் ஒரு அட்வைஸ் எல்லாருக்குமே. இப்போல்லாம் எல்லோரும் குழந்தைகளை வந்து என்ன பண்ணுறா, தன் அப்பா அம்மாவை வந்து ஒரு ஓல்டு ஹோமில் கொண்டு விட்டுறா இல்லையா, ஒரு அட்வைஸ் பண்ணுறார். அதாவது நாம் அனாதை இல்லை, நம்மளுக்கு வந்து அப்பா அம்மா இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அனாதை இல்லைன்னு நம்மளுக்கு ஒரு அந்த அனாதை பட்டத்தை போக்கினவ தாய். அவள் பிறந்த அன்னைக்கு ஒன்று தூக்கி போட்டிருந்தான்னு சொன்னாக்க, குப்பை மேலே தூக்கி விசிறிந்தான்னு சொன்னாக்க, இன்றைக்கி வந்து நீ ஒரு ஆளாக வந்து இங்கே நிற்க முடியாது. எவ்வளோ 10 பிள்ளை பெற்றாலும் அந்த 10 குழந்தைகளை பெற்றாலும் ஒரு தாய் தந்தை என்ன பண்ணுறா, அப்படி காப்பாற்றுறா. தன் கஷ்டப்பட்டாவது தன் குழந்தைக்கு தான் கஞ்சி குடிச்சுட்டு இப்போ குழந்தைகளுக்கு ஆகாரம் போடுறா, அப்படிலாம் வளர்த்துருக்கா. நீ வந்து ஃபஸ்ட்டு பேசுகிறச்ச குழந்தை பேசுகிறச்சு, என் குழந்தை என்ன அருமையாக பேசுகிறான்னு சந்தோஷப்பட்டதே உங்கள் அம்மா தான், உங்கள் தாய் தந்தையர் தான். அப்படிப்பட்டவாளை நீ உனக்கு வந்து கொஞ்சம் நாளுக்காக சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த தாய் வேண்டாம், வயசாகிடுத்து, வச்சுக்க முடியாது, மனநோய் வந்துடுது. இப்போ நீ வந்து குழந்தையாக இருக்கிறப்போ உனக்கு இதே மாதிரி புத்தி பேதலிச்சு வந்து உங்கள் அம்மா அப்பா தூக்கி போட்டிருப்பாளா? எத்தனை தாய் தந்தையர்கள் வந்து புத்தி பேதலித்த மாற்றுத்திறனாளிகள்லாம் வச்சு காப்பாற்றின்னு இருக்கா. அதனால் அவள் பண்ணுற தியாகம் தான் இப்போ வசதி. உன்னால் பார்த்துக்கணும்னா ஒரு ஆசாமி ஒத்தாசிக்க போட்டுக்கோ. அம்மா அப்பாவை வந்து நீ வந்து இன்றைக்கி வந்து அவளை துரத்தி விட்டுட்டேன்னு சொன்னாக்க இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உன்னோட ஜென்ரேஷன் பின்னாடி பாதிக்கப்படும். அம்மாவோட சாபம் வீண் போயிடாது, என் ஞாபகம் வச்சுக்கோ. அதனால் வந்து அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணும் அப்படின்ட்டு மகாபிரிவா அட்வைஸ் பண்ணினார். உடனே அந்த நபரும் நமஸ்காரம் பண்ணி ஒரு ஆளை போட்டு அந்த அம்மாவை பார்த்துட்டான்னு சொல்லிட்டு அது நடந்த விஷயம். இது என்ன விஷயம்னு கேட்டாக்கா, துருவனோட புத்திரன் உத்கலன் வந்து நல்ல ஒரு ஞானி. அந்த உத்கலன் வந்து அந்த நாட்டில் இருக்கிறதே அந்த லோகத்துக்கே க்ஷேமம், அந்த நாட்டுக்கே க்ஷேமம். அதை புரிஞ்சிக்காத இந்த மக்கள் அவர் ஒரு பைத்தியம், அவன் வந்து ஒரு மூக்கன், ஒரு ஜடம், ஒரு குருடன், ஒரு செவிடன், புத்தியே கிடையாது, அறிவே இல்லை, எப்போ தான் சிரிச்சுட்டே இருக்கார், பைத்தியம் அப்படின்ட்டு மகான்களோட நிலையை புரிஞ்சிக்காமல் கண்ணா பின்னான்னு கமெண்ட் பண்ணி அவருக்கு இதை பற்றி கவலைப்பட, அவருக்கு மானமோ அவமானமோ சுகமோ துக்கமோ எல்லாத்தையும் லாபம் நஷ்டம் என்ன சமமாக பார்த்துட்டு இருக்கார். அவர் எல்லார் இடத்துலையும் பகவானையே பார்த்து
ஹரி சர்வத்திர எல்லாரையும் ஆத்மஸ்வரூபமாக பார்த்துட்டு இருக்கார். அதனால் அவருக்கு ஆக போகிறது ஒன்றும் கிடையாது. அதனால் என்ன பண்ணினாண்டாக்கா அவர் மனசுக்குள்ளே பகவானே நினச்சிட்டு இருந்தார். அவருக்கு ராஜ்யத்தில் இஷ்டம் இல்லை. அதனால் துருவனோட இன்னொரு பையன் வத்சரன்னு சொல்லிட்டு அவனை ராஜாவாக ஆக்கினான். அதுக்கப்புறம் துருவனோட வம்சத்தில் இருந்த ராஜாக்கள் பேர்லாம் சொல்லிகிட்டே வரான். அதில் ஒரு புத்திரன் அங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தான். அந்த அங்கன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். சுனிதான்னு பேர் அவள் யாருன்னு கேட்டாக்க அந்த சுனிதை மிருத்யுவோட வம்சம். அதாவது எதுக்காக கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி குலம் எப்படி இருக்குது, அந்த வீட்டில் மனுஷா எப்படி இருக்கா, கோத்திரம் என்ன, இதெல்லாம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டாக்க 2 பேர் நாளைக்கு சேர்றப்ப அந்த வீட்டில் சந்தானம் வர்றது எப்படின்னு கேட்டாக்க ஒன்று அப்பா சீடை கொண்டு இருக்கும், இல்லை அம்மா சீடை கொண்டு இருக்கும். இப்போது அந்த குலத்தில் கல்யாணம் பண்ணிட்ட பெண்ணோ அல்ல பையனோ அந்த குலம் பாட்டனார் வழி கொஞ்சம் துஸ்சங்கமாக இருந்ததுன்னு சொன்னால், அசுரலாக இருந்தான்னு சொன்னாக்க அந்த அசுர குணம் பிறந்த குழந்தைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் குலத்தை பார்க்குறது, எந்த குலத்தில் பிறந்திருக்கா, அவங்க வீட்டில் எப்படி, அவெல்லாம் பூஜை பண்ணுறவாளா, நல்ல சசங்கத்துக்கு வரவாளா, பகவத் விஷயத்தில் ஈடுபாடு உண்டா, இது மாதிரிலாம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு தாட்புன்னு கல்யாணம் பண்ணிக்கப்படாது. அந்த குலம் என்ன, அவள் கோத்திரம் என்ன, ஒரே கோத்திரம் இருக்கக்கூடாது, வேறு கோத்திரமாக இருக்கணும். அதனால் கல்யாணம் பண்ணுறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த அங்கன் என்ன பண்ணால், சுனிதாங்கிற பொண்ணு ரொம்ப அழகாக இருந்தால், ஆனால் அவள் பாட்டனார் சரி கிடையாது, அப்பா சைடெலாம் ஒன்றும் சரி கிடையாது, மிருத்யு. ஆனால் என்ன பண்ணிட்டான், அந்த பொண்ணோட அழகில் மயங்கி போய் அங்கன் கல்யாணம் பண்ணிட்டான். பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாக்க அந்த அங்கனுக்கும் இந்த சுனிதைக்கும் ஒரு பையன் பிறந்தான். அவனுக்கு வேணன் அப்படின்னு பேர். அந்த வேணனை என்ன பண்ணிட்டா, முனிவர்களை சபிச்சிட்டா. அப்புறம் அவனை கடைஞ்சி அதுலேருந்து சில குழந்தைகளை உண்டாக்கினா அப்படின்ட்டு மைத்திரேயர் நிப்பாட்டினார். உடனே விதுரர் கேட்டார், சுவாமின் இப்படி விதுரர் துருவனோட வம்சம் அவ்வளோ அற்புதமான வம்சம், துருவன் அப்புறம் உத்கலன் எல்லாம் நல்ல வம்சமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப விதுரர் கேட்குறார், எப்படி இந்த வீட்டில் அங்கனும் நல்லவன் தான், அவன் எப்படி அந்த குழந்தை மட்டும் இப்படி மோசமாக இருந்தது, ஏன் முனிவர்கள்லாம் சாபம் கொடுத்தா, எதனால் அப்படி நடந்தது, அதெல்லாம் சொல்லுங்கோ. எப்படி அங்கன் தன் பிள்ளையை விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு காட்டுக்கு போனான்னு சொல்கிறீங்களே, எதனால் காட்டுக்கு போனார், என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சி இந்த முனிவர்கள்லாம் சாபத்தை கொடுத்தா. ஏன்னா ஒரு ராஜாங்கிறவன் மகாவிஷ்ணுக்கு சமானம் சொல்லியிருக்கா, எல்லா திக்பாலர்களோட சக்தியும் தேவ சக்தியும் அவனுக்கு இருக்குன்னு சொல்கிறான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவனை எதுக்கு கொன்னா, இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு விதுரர் கேட்டார். உன்னை மைத்திரர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த அங்கன்னு சொல்லக்கூடிய ராஜா என்ன பண்ணினான்னு கேட்டால் அஸ்வமேதியாகம் பண்ணினார். அந்த அஸ்வமேதியாகம் பண்ணுறப்ப என்னாச்சுன்னு கேட்டால் தேவர்கள் அந்த ஆவிர்வாவம் ஆகிறதுக்கு வரவே இல்லை, அந்த ஹவிசம் வாங்கிறதுக்கு யாரும் வரலை. உடனே என்ன பண்ணினானாக்க எல்லாரும் அங்கன்ட்ட சொன்னால், நாங்கள் பண்ணுற யாகம் சரியாக தான் இருக்குது, ஆனால் என்னமோ தெரியல, ஏதோ தேவர்களும் வரல ஹவிஸ் வாங்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.